பாடுபட்டாவது நீ ராமனை தடுப்பாய் என கருதி இருந்தேன். ஆனால் நீயோ அவனுடன் வனம் செல்கிறாய். இனி வேதனைகளை சகித்து எவ்வாறு இப்புவியில் உயிர் வாழ்வேன்? நான் ஜீவித்திருந்தாலும் யாருக்கு பலன்? இனி வாழ்வதே வேன். தந்தையே, ரகுகுலத்தின் கீர்த்தி வானுயர்ந்தது. முன்னோரின் புண்ணியச் செயல், தாம் வாழ்ந்த வாழ்க்கை, இவ்விரண்டே மேன்மைக்கு காரணம். நான் வனம் செல்லாதிருந்தால் ஆதவ குலத்தின் கீர்த்தி குன்றிவிடும். யுக யுகங்களாய் உயர்ந்து நிற்கும் மேன்மையை 7 ஆண்டு கால வனவாசத்தின் பயமானது வென்றுவிடக் கூடாதல்லவா? அன்பு தந்தையே, நான் தம்முடைய முதற் புதல்வன். ரகுகுலத்தின் மேன்மையை காப்பது ரகுவரன் கடமை அல்லவா? இன்று அதற்கு களங்கம் விளைந்தால் குலத்தின் பெருமையை நான் சிதைத்தேன் என்று பொருளாகும் அல்லவா? களங்கம் விளையட்டும், பெருமை குன்றட்டும். சிந்திக்காத வாக்கு நிந்திக்கும் என்பதை இந்த தசரதன் மூலம் குலம் உணரட்டும். செயலுக்கு ஏற்றதாய் பலன் விளையும் என்பது வேதத்தின் நியதியாகும் ராமா. ஆனால் அதற்கு மாறாக அனைத்தும் நிகழ்கிறது. தவறளித்தவன் ஒருவன், தண்டனை பெறுபவன் மற்றொருவன். மகனே, எனது பிராணனின் சுவாசமாவாய் நீ. இந்த தசரதன் வாழ்வின் ஆணி வேறாவாய் நீ. நீயே எனக்கு மூலம். நீ நீங்கினால் நான் நிர்மூலம். என்னை பொறுத்தமட்டில் உன்னை இழப்பது என் உயிர் இழப்பதாகும். தந்தையே, தம்முடைய ராமனை தம்மிடமிருந்து எவரும் பிரிக்க இயலாது. அந்த நம்பிக்கை எனக்குள்ளது. தம் மனதில் நிறைந்தவன் நான். பிறகு எவ்வாறு என்னை இழப்பீர்கள்? தந்தையே, கைகேயி மாதாவிற்கு வாக்கொன்று அளித்தேன். பூச நட்சத்திரம் நிறைவு பெறுவதற்கு முன்பாக அயோத்தி விட்டு விலகுவதாய் கூறினேன். தம்மிடம் அனுமதி வேண்டுகிறேன்.